இந்த உலகத்துல அன்பா இருக்கிறதே ஒரு பெரிய போராட்டம் தான். எல்லாரும் டாக் ஹேட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நாய்க்கெலாம் நீங்கள் தெரு நாய்க்கெலாம் சாப்பாடு போட்டா தூக்கி உங்க வீட்ல வச்சுக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியுமா, இல்லை தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா, இல்லை தெரியாமல் பேசுகிறாங்களான்னே தெரியாது. நாங்கள் சாதாரணமாக ஒரு சாரீ ஷாப் அப்புறம் க்ராசரி ஷாப் வச்சுருக்கவங்க தான். இந்த ஏர்னிங் வந்து எங்களுக்கு எங்கள் டே டு டே லைஃப்க்கு தான் சரியாக இருக்கும். இப்படி தெருவில் எல்லாருமே ஒரு ஒரு டாக் அடாப்ட் பண்ணி அவங்க வீட்டில் வச்சு பார்க்குற டாக்ஸ்க்கு எவ்வளோ செலவாகும், இல்லை நாங்கள் சாப்பாடு போடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ செலவாகும். ஒரு டாகை பார்த்துக்கவே இங்கே எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு மிச்ச மீதி சாப்பாடு போடுறதுக்கே இங்கே வந்து எல்லாரும் யோசிச்சிட்ருக்கப்ப, இத்தனை டாக்ஸ்க்கு நாங்கள் எப்படி சாப்பாடு போடுறோன்றது யோசிக்கல. ஆனாலும் நாங்கள் ஷெல்டர் கொடுத்துருக்கோம் டாக்ஸ்க்கு. அதெல்லாம் நாங்கள் எப்படி போய் எங்கே போய் ப்ரூஃப் பண்ணுறது? இவன் வந்து இப்போ வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கனால எல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் வந்திருக்காங்க. ஸோ க்ளீன் பண்ணணும் உள்ளே போயிடுவாங்க. வெளியே இருக்க ஷெல்டர் டாக்ஸ் மழை வெயிலுக்காக வெளியே நாங்களே இருக்கிறத வச்சு கட்டியிருக்கோம். வீட்டுக்குள்ளே வேறு ஒர்க் நடக்கனால அதில் மண் போட்டிருக்காங்க ரோடில் வந்துருச்சுன்னு. ஆனால் என் மழை வெயிலுக்கு நாங்கள் கேட் 24 hours எங்கள் வீட்டில் கேட்டு டாக்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் ஓப்பனாக தான் இருக்கும். இவங்க எல்லாருமே ஃபீமேல் டாக்ஸ். ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே அடாப்ஷனுக்கு இருக்காங்க. மொத்தம் 7 பப்பீஸில் இவங்க 4 பப்பீஸ் அடாப்ட் ஆகிட்டாங்க. இவங்களோட பிரதர்ஸ் எல்லாருமே நல்ல வீட்டில் நல்ல வீட்டுக்குள்ளார தான் இருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு நல்ல வீடு, இது இவங்கெல்லாம் ஃபீமேல் டாக்ஸ், இவங்களுக்கும் ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கணுன்னு தான் எங்களோட விருப்பம். இவங்களோட பிரதர்ஸ் 2 பேர் தேனிக்கு போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் பண்ரோட்டிக்கு போயிருக்காங்க. வாங்குறவங்க எல்லாமே 2 டாக்ஸாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாமே இன்னமும் எங்கள் கூட டச்சில் தான் இருக்காங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, வேக்சினேஷன் போட்டு பெட்டில் தான் தூங்குறாங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், பெட்டில் இருக்கணும். இவங்க வாட்ச் டாக்ஸும் கூட. நீங்கள் எப்படி ப்ரீட் டாக்ஸை வந்து பொத்தி பொத்தி வளர்க்குறீங்களோ அதே மாதிரி நம்ம ஊர் டாக்ஸையும் பொத்தி பொத்தி வளர்க்கலாம். இவங்க எல்லாரும் தான் நம்மளோட பெருமையான டாக்ஸ். வீர தமிழன் மாதிரி வீர டாக்.